ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க தான் நடிகை கனகா மேம். இவங்க 16 வயசில் தன்னுடைய திரைப்படத்துறையில் நுழைஞ்சவங்க. 26 வயசில் திடீர்னு தன்னுடைய சினிமாவோட வாழ்க்கையை முடிச்சுட்டு காணாமல் போயிட்டாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எங்கே போனாங்க, எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க 16 வயசுலேயே சினிமாவில் நுழைஞ்சு 80s கிட்ஸில் ஒரு டாப் நடிகையாக இருந்தவங்க இவங்க தான். இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் கரகாட்டக்காரன். இந்த படத்தின் மூலமாக தான் இவங்க தன்னை யாருன்னு நிரூபித்து காமிச்சாங்க. இவங்க அவங்களோட தாய் தேவிகாவோட அரவணைப்பில் மட்டுமே வாழ்ந்து வந்தாங்க. தேவிகாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் விவாகரத்து நடைபெறலைனாலும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் தேவிகா கிட்ட மட்டுமே இவங்க வளர்ந்து வந்தாங்க. தேவிகாவுக்கு தன் மகள் சினிமா துறையில் நடிப்பது பிடிக்காமல் இருந்தாலும் கரகாட்டக்காரன் போன்ற வெற்றி படத்திற்கு பின்னால் அவர் ஏற்றுக்கொண்டார். கரகாட்டக்காரன் படத்திற்கு பிறகு இவருக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்பு கிடைத்தது. அதில் தெலுங்கு சினிமாவிலும் நடித்து வந்து கொண்டிருந்தார். இவர் நல்ல முன்னணி நடிகையாக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று காணாமல் போயிருந்தார். அதற்கு காரணம் அவர் காதல் தோல்வியுற்றார் என்பதும் அவர் தேவிகாவின் மரணம் என்றும் அறியப்பட்டு வந்தது. இவர் கடைசியாக நடித்த படம் விரலுக்கேத்த வீக்கம் படத்தில் விவேக்குக்கு ஜோடியாக மட்டுமே நடித்தார். அதுதான் அவர் கடைசியாக நடித்த படம். இவரது தாயின் இறப்பிற்கு பிறகு யாரையும் சந்திக்கக்கூடாது என்பதற்காக அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டார். அவர் வசிக்கும் இடத்தில் அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி வீட்டை அறையில் பூட்டி கொண்டு தனிமையாக வாழ்ந்து வந்தார். இருப்பினும் இவர் 5 வருடத்திற்கு பிறகு ஒரு திருமணம் செய்து கொண்டார் என்று வதந்தி வந்தது. ஆனால் அந்த திருமணம் 15 நாட்கள் மட்டுமே நீடித்தது. அவர் கணவர் 15 நாட்களுக்கு அப்புறம் அவரை விட்டு பிரிந்து விட்டார் என்று ஒரு வதந்தி வந்தது. மேலும் அந்த கணவர் இறந்து விட்டார் எனவும் ஒரு வதந்தி வந்தது. எது உண்மை என்று சரியாக தெரியவில்லை. இப்படி இருந்த நிலைமையில் இந்த கனகா மேம் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட தெரியாமல் இருந்து வந்தது. ஆனால் இப்போது குட்டி பத்மினி அவர்கள் அவருடன் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துள்ளார். அதை தன் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார். அப்பொழுதுதான் தெரிந்தது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது. மேலும் அவர் இப்படி இருந்தவர் எப்படி ஆகிவிட்டார் என்று ரசிகர்கள் ஆச்சரியத்தில் உள்ளனர். மேலும் கனகா மேம் குட்டி பத்மினிக்கு ஒரு பேட்டி அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் பேட்டி அளிக்கவில்லை. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கொண்டிருந்தார். இன்று வரையிலும் கனகா மேம் தனிமையில் தான் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அவர் அப்பா பிரைவேட் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதில் அவர் தன் மனைவியை விட்டு பிரிந்தாலும் விவாகரத்து பெறவில்லை. அதில் பிறந்த குழந்தை தான் கனகா என்றும் சொல்லியுள்ளார். அந்த கனகாவை மிகவும் பிடிக்கும் என்றும் அவர் சினிமா துறையில் நடிப்பது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தேன். ஆனால் கனகா எனக்கு சினிமாவில் தான் விருப்பம் என்று என்னை தூக்கி எறிந்து விட்டார். அதிலிருந்து அவரை வெறுத்து விட்டேன். அதனால் அவரை நான் சந்திக்கவில்லை. ஆனால் தேவிகாவின் மரணத்திற்கு பிறகு அவர் என்னிடம் வருவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் வரவில்லை. அவர் எங்கே இருப்பார் என்று கூட தெரியவில்லை. இப்போது வந்தால் கூட நான் அவரை நன்றாக பார்த்து கொள்வேன். எனக்கு ஓகே தான் என்று அவர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா, பாய்.